ஸோ பிக் பாஸ் லைவ்ல முத்துக்குமரன் மற்றும் மஞ்சரிக்கு இடையே ஒரு மிகப்பெரிய வாக்குவாதங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அதில் முத்துக்குமரன் சரியா இல்லை மஞ்சரி சரியா அப்படின்றது பார்க்கலாம். ஆனால் என்ன ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் ஆனாங்கன்றது மட்டும்தான் யதார்த்தமான உண்மைகள் அப்படின்றது வேணா சொல்லலாம். ஏன்னா முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை நீ பண்ணாதுன்னு சொல்லுவார், ஆனால் அதே விஷயத்தை அவர் பண்ணுவாராம். இவருக்கு வந்தால் நியாயம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்டினியா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஓட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க, ஸோ அதை லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டன் ஏரியாவில் தான் இந்த டாபிக் டிஸ்கஷன் நடக்குது. அப்போ முத்துக்குமரன் நேற்றே வந்து மஞ்சரிக்கிட்ட தனியாக பேசணுன்ற மாதிரி கூப்பிட்டார். ஓகே, நேற்றே என்ன பண்ணிட்டார், ஃப்ரெண்டிலிருந்து கண்டஸ்டன்ஸாக மாற்றிட்டார் நேற்று நைட்டு முத்துக்குமரன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டார், கூப்பிட்டு வந்து பேசும்போது முத்துக்குமரனுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நேற்று மஞ்சரி வந்து அந்த வார்த்தையை வந்து இது பண்ணி விட்டாங்கல்ல. ஸோ இந்த கரேஜுக்கும் அந்த பயத்துக்கும் ஈக்குவேட் பண்ணி விட்டாங்க இல்லையா, அதில் வந்து முத்துக்குமரன் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு இருக்காரு. எப்படி ரொம்ப அப்செட் ஆகிட்டு அந்த கிளாரிஃபிகேஷனும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் மஞ்சரிக்கிட்ட. நீங்கள் பண்ணதை எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட முரண்பாடுகள் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை சாரி கேட்ட பிறகு நீ வந்து உணர்ந்து கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மஞ்சுரி. சாரி வந்து கடந்து போகக்கூடாது, உணர்ந்து கேட்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, என்கிட்ட வந்து நீங்கள் சாரி கேட்டீங்க. அந்த சாங்கு பாடி முத்துக்குமரன் முந்தானத்து பாட்டு பாடி அவுட் பண்ணியிருப்பாங்களே, முத்துக்குமரன் அவுட் ஆனவொடனே பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க மஞ்சுரி. அதுக்கப்புறம் போய் சாரி கேட்டிருப்பாங்களே, அந்த கான்டெஸ்ட் எடுத்து முத்து பேசுகிறார். உடனே மஞ்சுரி என்ன சொல்லிடுறாங்க, இங்கே பாரு முத்து, நீ வந்து நான் பாடினதும் உனக்கு அவுட் ஆச்சு, நீ என்கிட்ட சொன்னியா? சொல்லலை. நானாக தானே ஃபீல் பண்ணி எனக்கு அதை உணர்ந்து நான் பண்ணது தப்புன்னு நானே உணர்ந்து தான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறேன். மற்றவங்கெல்லாம் நம்ம அலர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா பேருக்கு சாரி சொல்லுவானுங்க, அதை உணர மாட்டானுங்க. நான் உணர்ந்து வந்து தான் கேட்டேன், இப்படிலாம் நான் பேசலை அப்படின்ற மாதிரி மஞ்சூரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இப்படி நான் உணர்ந்து தான் கேட்டேன்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. முத்து என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி ஒரு கன்க்ளூஷன் நடந்துச்சு, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. வளவளன்னு இழுத்து பேசிகிட்டே இருக்காங்க பின்னாடி, பேசாதீங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். அதைத்தான் நானும் முத்துக்கு கேட்குறேன். முத்துக்குமரன் அவர்களே, நீங்களும் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார், நீங்களும் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ன்ற ஒரு பாயிண்ட். நீங்கள் என்ன அட்வைஸ் மஞ்சரிக்கு சொன்னீங்களோ, என்னை பற்றி பேசாதீங்க, ஒரு கன்க்ளூஷன் ஆன ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசாதீங்கன்னா, போனால் அந்த யாரும் ரயனோட அக்கா வந்து பேசினாங்களே, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, மூளைக்கு போய் பேசுனீங்களா சார்? அப்போ உங்களுக்கு தெரியலீங்களா சார், ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அதை எடுத்துக்கு திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும்ன்ற மாதிரி. ஏன் சார்? ஒன்றும் இல்லை மக்களே, சிம்பிள். ஏன் தெரியுமா இப்போ முத்து இந்த இடத்துல இப்படி பிஹேவ் பண்ணுறாரு? அன்னைக்கு ரயன் பண்ணது தப்புன்ற மாதிரி அவர் பில்டப் பண்ணி எல்லா இடத்துலையும் பேசினார். ஓகே, அது ரயனோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அதை அவர் விளையாடல, அதுக்கு இவர் ரிஜிஸ்டர் பண்ணார். கண்டினியூஸாக எல்லா ஹவுஸ் மேட்சுக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லாத ஒரு நபர் கிடையாது. எல்லா கூட்டத்திலையுமே முத்து இந்த டாப்பிக்கை பேசிக்கிட்டே இருந்தார். பேசாமல் ஆள் பேசாமல் இருந்தாரா? நீங்கள் சொல்லுங்கள், பேசாமல் இருந்தாரா? நான் கான்ஸ்டன்டா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதிகமாக யார் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ இல்லையோ, முத்துக்குமரன் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்றாரு. கடந்த 2-3 வாரமாக முத்து ரிஜிஸ்டர் பண்றது அதிகம் நான் சொல்லிட்டே இருந்தேன். எல்லாரும் என்ன சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நபர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, இவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. போனோம் அதில் இப்போ என்ன ஆகுச்சுன்னா, முத்துக்கு நடந்த டாபிக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. ரயன் ஒரு பக்கம் பேசுகிறான், ஜாக்லின் மஞ்சரிலாம் நிறைய பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ரயன் அதிகமாக பேசுகிறாங்க, அவங்களோட கம்மியாக பேசுகிறாங்க. இது அதிகமாக பேசும்போது முத்து பக்கம் ஆல்ரெடி தப்பு இருக்குது. தப்பு இல்லாமலாம் இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு. முத்து தான் ஸ்ட்ராட்டஜி போட்டார், அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு. இப்போ பேச அது வந்து பேசு பொருளாக மாறுது இல்லை, அது முத்துவால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. அதே தான் முத்து, என்னோட கேள்வி தான். இதே நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணுறீங்களே, அப்போ அது நியாயமா? உனக்கு வரும்போது உனக்கு ரத்தம் வருது, இதே அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னி மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணுவது சரியா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. சிம்பிள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் அதே விஷயத்தை அடுத்தவங்களுக்கு பண்ணாமல் இருங்க. அட்வைஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்க முத்துக்குமரன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, இது எல்லாருக்கும் காமனாக இருக்கணும். அவருக்கு மட்டும் தேவைன்னா என்னை பற்றி பேசுங்க, இல்லைனா பேசக்கூடாதுன்றது முத்துக்குமரன் சொல்லக்கூடாது. முத்துக்கு வந்து நேர்பேடு பேசுங்கன்னு சொல்கிறேன். என்னை பற்றி நீ பின்னாடி போய் பேசக்கூடாதுன்ற ரைட்ஸு முத்துக்குமரனுக்கு கிடையாதுங்க, கிடையாது அப்படின்றது தான். பின்னாடி போய் பேசினா அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்னவோ அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க. தட்ஸ் இட். கரெக்டாக முன்னாடி வந்து உங்ககிட்ட பேசிட்டாங்களா, அதை பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு முரண்பாடு இருக்கோ என்ன வேணா இருக்கட்டும், அது பின்னாடி போய் பேசினாங்கன்னா அது அவங்களுக்கான விஷயம். அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம், விட்டுறணும். அடுத்தோம் இதில் வந்து மஞ்சரி சொல்லிட்டாங்க. சரி, நான் என்ன சொல்லிட்டாரு, அந்த நீ வந்து என்னை லிங்க் பண்ணிட்ட, கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. மஞ்சரி சொல்கிறாங்க, நீ வந்து அந்த வார்த்தை சொன்னது தப்பு தான் முத்து, அது நாங்கள் தான் ஃபோன் எடுத்தவங்க தான் கரேஜஸ் என்னும்போது மற்றவங்களுக்கு குறிக்குது. ஏன் நீங்கள் ஆப்போசிட் மீனிங்கில் எடுக்கிறீங்க, டேரக்ட் மீனிங்கில் அவ எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ பண்ணது தப்பு, அது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் கனெக்ட் பண்ணி சொன்னேன், அதுங்காட்டி அவன் வந்துட்டான். நீ என்ன பண்ணிட்ட மஞ்சரி, காலையில் தான் நான் பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணியிருக்கேன், நீ ஒரு எக்ஸாம்பிள் கூப்பிட்டு வந்து அவனை இன்க்ளூட் பண்ணி சண்டையை மூட்டி விட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட்.
கரெக்ட். அந்த எக்ஸாம்பிள் மஞ்சரி எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடாது. பட் அது எடுத்துன்னு வந்தால் இவன் வந்து ரியாக்ட் பண்ணல. பட் காலைல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திரும்ப நீ அதே மாதிரி பண்ணும்போது அது இடிக்குது முத்துன்றதான் எடுத்து உடைக்க வந்தேன், வேற எதுவுமே கிடையாது. அதை நீ வார்த்தையை பயன்படுத்து அப்படின்ற மாதிரி. நீ சொன்ன ஆக்ஷன், உன்னோட ஆக்ஷனுக்கு தான் என்னோட ரியாக்ஷனாக இருந்தது. நீயும் வந்து எப்படி சாரி கேட்ட, நீ வந்து எப்படி சொன்ன, ஓகே ஹர்ட் ஆயிடுச்சான்னு சாரி கேட்டேன்னு தான் கேட்டே தவிர்த்து உணர்ந்து கேட்டியா இல்லை அப்படின்ற பாயிண்ட்லேயே மஞ்சரி அங்கே அடிக்கிறாங்க. 2வது பாயிண்ட்ல அடிச்சிட்டாங்க. முத்து 2வது பாயிண்ட்ல அடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த ஒரு கன்க்ளூஷன். இதுக்கப்புறம் என்னோட முரண்பாடுகள் என் முன்னாடி பேசுங்க, பின்னாடி பேசாதீங்க முத்து சொல்றாரு. மஞ்சரி சொல்லிட்டாங்க. உடனே மஞ்சரி இன்னொரு கேள்வி கேட்கறேன். அப்போ முத்து, ஒரு விஷயம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ அடுத்த உன்னை பற்றி பின்னாடி பேசுறது இல்லையா, அந்த டாப்பிக்கை பற்றி எடுத்து டீல் பண்ணுறது இல்லையான்ற மாதிரி மஞ்சரி அங்கே 2வது கேள்வி அடிக்கிறாங்க. நான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் டவுன் ஆகுது. நானும் பேசியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி டவுன் ஆகுது. உடனே முத்துக்குமரன், இதுக்கப்புறம் நானும் பேசல. அதுதான் அதே தான் வரேன். ஏன்னா முத்து, நீங்களும் போயிட்டு எது ரயான் பண்ணிட்டா, ரயான் ஒரு நேற்று பண்ணால, ரயான் என்ன பண்ணா, தோக்கடிச்சிட்டான் அவங்கள. ஓகே, தோக்கடிச்சிட்டா அதை இன்டென்ஷன்லாம் பண்ணணும், இன்டென்ஷன் பண்ணணும், அந்த கான்டெஸ்ட் உள்ளே போகணும். ஆனால் ரயானை பற்றி நீங்கள் பல பேர்கிட்ட பேசுனீங்களா இல்லையா? அப்போது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு, ஒரு கன்க்ளூஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ அதை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? ஸோ அதே தான் பண்ணணும். நீங்கள் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் இங்கே ஆழமான கருத்தாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, நீங்களும் வார்த்தைகள் வந்து ஏன் வார்த்தையை பிடிச்சி விளாட்றீங்க, வார்த்தையை பிடிக்காதேன்னு. முத்து, நீ ஒரு 5 பாயிண்ட் வைப்ப, 5 பாயிண்ட்ல எனக்கு முரண்பாடாக இருந்தால் அந்த பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவேன், அது கேட்க தான் செய்வேன். நீ வார்த்தையை பிடிச்சி விளையாடாதன்னு சொல்லாத. களவாணித்தனம் நான் அன்றைக்கி சொன்னேன், சுகர் மேட்டரில் களவாணித்தனம் நான் சொன்னேன். அது வந்து கிச்சன் இன்சார்ஜ் இதுவா இல்லைன்னு நான் சொன்னேன், நீ கேட்கல. அதுக்கு வந்து நீ சொல்லி என்னை நாமினேஷன் வரதுக்கான காரணமே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ராணுவ போய் நாமினேட் பண்ணான். அது இப்படி இப்போ கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட இந்த வாரம் நீ எல்லா பொருளையும் கேட்டு தான் எடுக்கிறேன். மஞ்சரி என்ன பண்ணுறாரு, சுகர் மேட்டரில் மஞ்சரி மேலே நீ குற்றச்சாட்டு வச்சிருந்தார். ஓகே, இப்போ மஞ்சரி என்ன கேட்குறாங்க, கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட நீ எல்லாத்தையும் கேட்டு எடுத்தியா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இல்லைங்க, என் கிச்சன் இன்சார்ஜ் சரியில்லைங்கன்னு முத்துக்குமாரன் சொல்றாரு. போன வாரமும் கிச்சன் இன்சார்ஜ் அப்படிதான் இருந்தாருன்ற மாதிரி மஞ்சரி கேட்குறாங்க. சக்கரை எடுக்கும்போது என் கிச்சன் ஆச்சு எதுவுமே சொல்லல, அதனால நான் எடுத்துட்டேன். இப்போ நீ கிச்சன் இன்சார்ஜ் சரியில்லைன்னு சொல்றியா, அது எப்படி? அப்போ எங்களுக்கு வந்தா ஒன்று, உனக்கு வந்தா ஒன்னான்ற மாதிரி பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி நான் சர்க்கரையை வந்து நான் எடுத்துட்டு சொன்னேன், ஐ மீன் சர்க்கரையை எடுத்துட்டு விஷால் கிட்ட சொன்னேன். நீ வாழைப்பழம் எடுத்தீங்களா, கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட கேட்டு எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. உடனே வாழைப்பழம் சக்கரமும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. என்னது இது? வாட் இஸ் திஸ்? ஒரு பொருள்னா எல்லாருக்கும் காமன் தானே. சக்கரை வேறு, சுகர் வேறு, பனானா வேறு. எனக்கு என்ன புரியலைங்க. உடனே முத்து என்ன சொல்றாரு, இல்லை சக்கரை வந்து வீட்டோட மைய பொருள், அதனால பல பிரச்சனைகள் வந்திருக்கிறதால வாழைப்பழத்தால் எதனா பிரச்சனை வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, கிச்சனை ஒரு பொருள் இருந்தால் தான் இன்சார்ஜ் கேட்டு எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க சார். அதில் வாழைப்பழத்தை கேட்டு எடுத்தீங்களான்னு கேட்டால் அது எங்கள் கிச்சன் இன்சார்ஜ் சரியில்லைன்றீங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் வாழைப்பழத்தால் பிரச்சனை வந்ததுன்றீங்க. அப்போ அந்த சர்க்கரையால் அந்த வாரம் பிரச்சனை வரலையே மஞ்சரி, அந்த சர்க்கரையால் அந்த வாரம் பிரச்சனை இல்லை, சக்கரை அதிகமாக இருந்தது, அப்புறம் என்ன மாதிரி கேட்குறாங்க. கிச்சன் இன்சார்ஜ் ரூல்ஸ் போடலப்பா, எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நான் பண்ணேன், இதில் என்ன இருக்குன்ற மாதிரி மஞ்சரி கேட்குறாங்க. ஸோ முத்து இஷ்டத்துக்கு அவர் ஒரு வார்த்தை எதனா வார்த்தைகள் போட்டுருவாராம். அந்த வார்த்தையில் வேற எதனா மீனிங் கன்வே ஆச்சா நம்ம எடுத்துக்கூடாதான். எடுத்துக்காம டேரெக்டாக கன்வே போயிட்டு கடந்து போயிடணுமா, முத்து சொல்கிறது கேட்டு போயிடணுமா. வாட் இஸ் திஸ் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அதில் முத்து சொல்ல வர ஒரே பாயிண்ட் என்னன்னா, என்னை பற்றி எனக்கு முன்னாடி பேசுங்க, அந்த கான்டெக்ட் முடிஞ்சிச்சுன்னா வளன்னு எடுத்துகிட்டு போகாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு. அதில் மஞ்சரி சொல்கிறேன், நீ சொல்கிற கான்டெக்ட் எனக்கு அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை, அக்ரி டு டிஸ்அக்ரி தான் நேற்று நான் பண்ணேன். உனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அக்ரி டு டிஸ்அக்ரியில் தான் இருந்தேன். அதில் எனக்கு இதுவாக இருந்தால் நான் இது பண்ணுவேன், இதில் என்னடா இருக்குன்றது கேட்குறாங்க. ஆனால் அதையும் நீ பண்ணக்கூடாது, அதையும் நீ பேசக்கூடாதுன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு.